ஜூஸ் டாஸ்க்ல பிக் பாஸ் பவரை வச்சு பார்வதி வச்சு செய்வாங்கன்னு பார்த்தா பார்வதியை எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் அல்டிமேட்டா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டு இருந்தோம், ரெண்டு பேரோட ஈகோ தான் இந்த பிரச்சனைக்கான காரணமா இருக்கும். திவாகர் பார்வதிக்கான ஈகோ தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு நினைச்சல. ஏன்னா பார்வதிக்கான ஒரு சில ஃபேவரட்ஸ் இருக்கு, பார்வதிக்கான எதிரிகள் இருக்கு. திவாகருக்கான ஃபேவரட்ஸ் இருக்கு, திவாகருக்கான எதிரிகள் இருக்கு. இது ரெண்டோட கிளாஷ் தான் அந்த தலக்காணி வரையும் போயிருக்கு. அந்த தலக்காணி அடிக்கி ஒரு பக்கம் பார்வதிக்கு ரெட் கார்டா எல்லோ கார்டா ஏதாவது கொடுத்து விடுங்கப்பா, இல்ல நாங்க கார்டே கொடுக்க மாட்டோம்ன்ற அளவுக்கு போயிரும் போல இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். உள்ள நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த டாஸ்க் ஆரம்பிச்சோன்னா கரெக்டா லாரி வருது. லாரியில போயிட்டு ரெண்டு பேர் படுத்தாங்க பாருங்க. பாட்டிலாம் நசங்கி போயிடுச்சு. ஒரு பக்கம் விக்ரம், இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ். நின்றுட்டு இருக்க பாட்டில் இப்படி போய் விழுந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நசகுன பாட்டிலாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் டீமா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் என்னன்னா விக்ரம், சுபிக்ஷா, வியானா ஒரு டீமு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வினோத், கமர்தீன் மற்றும் அரோரா ஒரு டீமு. கலையரசன் வந்து எஃப்ஜே சப்போர்ட் பண்றான். அந்த கனி கேங் மட்டும் மாத்தி 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 சப்போர்ட் பண்ணிருக்காங்க போல. கனி வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்றதா ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுல என்ன, ஒரு பக்கம் கியூசிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் படி அவங்க கொடுக்குற வேலைகள்லாம் யாரு செஞ்சு ஒரு பக்கம் கியூசிக்கு ஃபேவரட்டாகவும் கியூசிக்கு பிடிச்ச நபராகளோ மாறுறாங்களோ உங்க இந்த டாஸ்க்கை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதன் மூலியமா தான் இருக்கு. நீங்க என்னதான் அங்க இருக்கிற டீலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓனரை கனெக்ட் பண்ணி ஓனர்கிட்ட டீல் போட்டாலும் கியூசி தான் மேட்ரு. ஸோ நீங்க கியூசியை கரெக்ட் பண்ணாதான் இந்த டாஸ்க்கை ஜெயிக்க முடியுன்றதுதான் பவர். ஓகே, இதுல பார்வதி வரும்போதே ஒரு கான்ல தான் வந்தாங்க. எவன் என்னை வச்சு செஞ்சீங்களோ அவனை வச்சு செய்ய போறேன்டா, அவனை காலி பண்ண போறேன்டான்ற மாதிரி வந்து எஃப்ஜே ட்ரிகர்னு அடிக்கிறாங்க. ஆனா எஃப்ஜே வந்து கியூசிக்கான மரியாதையும் கொடுக்கல. இதுல குறிப்பா பார்வதி தேடியும் நிறைய தவறுகள் இருக்கு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பக்கம் எஃப்ஜே டேபிளுக்கு போயிட்டு டேபிள் மேல ஏறி உட்காராங்க. ஒரு கியூசியே குவாலிட்டி கண்ட்ரோல், அவங்களே போய் டேபிள் மேல உட்காரலாமா மக்களே? லாஜிக்கா பேசணும். அந்த டேபிள் மேல உட்காரு செய்யற டேபிள் மேலே உட்காடுறாங்க. அது தப்பா பட்டுச்சு. அதை பண்ணிருக்கூடாது பார்வதி. மத்தபடி பார்வதி என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், பார்வதி சொல்றதை நான் மதிக்க மாட்டேன்ற மாதிரி ஏடாகுடமா பேசிட்டு இருந்தவர் எஃப்ஜே. அவர் ஒரு டாஸ்க் வந்து சொன்னா மட்டும் நம்ம கேட்கணும். ஆனா பார்வதி போயிட்டு அங்க ஆப்போசிட்ல பண்ண எஃப்ஜே கேட்க மாட்டார். இதுதான் ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல குறிப்பா லஞ்சம் கேட்கறீங்க, இது கேட்கறீங்க, ஏகப்பட்ட டைலாக் போட்டு பார்வதி என்ன அடிக்கிறாரு. அவங்களுக்கு திரும்ப வந்து எவ்வளவு ட்ரிகர் பண்ண முடியும், எவ்வளவு பண்ண முடியுமோ பண்றாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் அவங்க பண்றாங்க. காலைல எஃப்ஜே பண்ணும்போது மட்டும் ஆர்டர் போடுவார், சாப்பாடு கொடுக்காதீங்க, இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்கன்னு. ஆனா இந்த இடத்துல செய்யவே இல்லை. இதுக்கு நடுவுல சுபிக்ஷாக்கு எல்லா வேலையும் செய்யறாங்க. சுபிக்ஷாக்கு பதிலாக கனி போயிட்டு சாப்பாடு செய்யறாங்க. எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துன்னு வந்து ஊட்டி வேற விட சொல்றாங்க. ஊட்டியுமே விடுறாங்க. சுபிக்ஷா நீ நல்லா பண்ற, உனக்கு வந்து உறுதி கொடுக்குறேன், நீ ஜெயிப்ப, உனக்கு அப்ரூவ் பண்றேன்ற மாதிரி பார்வதி அங்க வாக்குறுதி சுபிக்ஷாக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு இவரு திவாகருக்கு, யார் எனக்கு முட்டை குழம்புலாம் செஞ்சு தரீங்களோ அவங்களுக்கு அப்ரூவ் பண்றேன் அப்படின்னும் போது அதையும் வந்து சில பேர் செஞ்சு தரேன்ற மாதிரி போறாங்க. இதுல திவாகருக்கு ஒரே கொண்டாட்டம். மசாஜ் பண்றதுக்கு 2 கேர்ள்ஸ், தலையை மசாஜ் பண்றதுக்கு கமருதின்ற மாதிரி வரிசையா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காரு, வைப் பண்ணிருக்காரு அவர் ஒரு பக்கம். ஓகேவா? இதுல பார்வதிக்கு வந்த நியூடுல்ஸோ சாப்பாடோ என்ன பண்ணிட்டாங்க, பார்வதிக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்வதியோட சாப்பாடு எடுத்து அப்படியே திவாகர் சாப்பிட்டாரு. திவாகருக்கு வேணா திவாகர் சொல்லியிருக்கலாம், இதை இவங்க எடுத்து சாப்பிட்டாங்க. இதுக்கு நடுவுல 2-3 கேஸுங்கெல்லாம் இருக்கு. என்ன பண்ணுச்சுங்கன்னா, கிச்சன்ல இவங்க சமைச்சிட்டு இருக்காங்களா, நூடுல்ஸ் கேட்கறாங்க, முட்டை சாதம், அந்த இதெல்லாம் கேட்டாங்கல்ல, இதெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் கனி, கேப்டன் கனி லக்ஸுரி ஃபுட் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து ஊட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நூடுல்ஸ் வந்து லக்ஸுரியில வருது, முட்டையும் லக்ஸுரியில வருது. இதெல்லாம் வந்து கலையரசன் கூட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அரோரா சாப்பிடுறது, கெமி சாப்பிடுறதுன்ற மாதிரி. இதுதான்டா சான்ஸ், இந்த சான்ஸ் விட்டா எதுவும் கிடைக்காதுன்ற மாதிரி அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதை யாருமே பார்வதியும் கவனிக்கல, திவாகரும் கவனிக்கல. ஆனா பார்வதி எங்க காண்டாயிட்டாங்கன்னா, திவாகர் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு ஃபுட் இல்லைன்னு போது செம்ம காண்டாயிட்டாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ற, எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு இப்படி பண்ற, என்னது இது அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஜே அண்ட் கோவம் இருக்காங்க இல்லையா, பார்வதி சொல்ற வேலையை எஃப்ஜேவை தவிர மற்ற எல்லா டீமுமே பண்ணாங்க. ஸோ ஆதிரையிலிருந்து எல்லா டீமுமே பண்ணியாச்சு. சபரி கூட பண்ணிட்டாரு, ஆனா எஃப்ஜே மட்டும் பண்ணல. இவன் என்ன பண்றான், எஃப்ஜே திவாகர் சொன்னா என்ன வேணாலும் பண்றேன்ற மாதிரி திவாகர் சொல்றது எல்லாத்தையும் கேட்கறான். திவாகர் சொல்ற அனைத்து விஷயத்தையும் பண்றான், எல்லாமே பண்றான். ஆனா பார்வதி சொல்றதுல கேட்கல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி போய் ஒரு 3 பேருக்கு டீல் பேசுறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வினோத்துக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும், நான் உனக்கு பண்ணி தரேன்ற டீல் பேசியாச்சு, ஓகே ஆச்சு. ரம்யா கிட்டையும் போய் டீல் பேசுறாங்க. ரம்யா அந்த டீலுக்கு ஓகே சொல்லுது, முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஆதிரை கிட்ட பேசுறாங்க. ஆதிரை வந்து நான் எனக்கான ஒர்க்கர்ஸுக்கு கொடுப்பேன்ற மாதிரி ஆதிரை சொல்லிட்டாங்க, உன் டீல் கேன்சல்ன்றதுதான். அடுத்து சபரி கிட்ட போய் பேசினாங்க. சபரி என்ன சொல்லிட்டான், என்னோட ஒர்க்கருக்கு தான் நான் கொடுக்க முடியும், அவங்க இல்லாம நான் இல்லைன்ற மாதிரி சொன்னோன்னு அங்க முடிஞ்சு போச்சு.
சுபிக்ஷா கிட்ட போறாங்க, நான் என் ஒர்க்கருக்கு கொடுக்குறேன், உங்களுக்காக கனி நிறைய வேலைகள் பார்த்தாங்க, கனிக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சுபிக்ஷா சொன்னோன்னே அப்ப சரிப்பட்டு வராது, மேபி என்னால உனக்கு கொடுக்கலாமான்னு கேட்கும்போது சரி உனக்கும் கொடுக்கலான்னும் போது ஓகே நானும் டீலுக்கு வரேன்ற மாதிரி சுபிக்ஷா. அப்ப அங்க 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பார்வதி சைட்ல இருந்து வினோத், ரம்யா ஜோ மற்றும் சுபிக்ஷா இந்த 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டாங்களா. இந்த சைடு நம்ம திவாகரை கவனின்னு கவிச்சது யாரு பாத்தீங்கன்னா நம்ம கனியன்கோ. ஒரு பக்கம் சபரி இவங்கெல்லாம் பயங்கரமான கவனிப்பு, வெப்ஜேல இருந்து பயங்கரமான கவனிச்சிட்டாங்களா. அதனால அங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டார் தலைவர். இப்போ டிசிஷன் வருது, ஒரு பக்கம் பார்வதி கூப்பிட்டு வெளியே கேட்கறாங்க, ஆனா நம்ம பண்ணிடலாம், ஒரு பக்கம் வினோத்தை வின் பண்ணலாம்னா வினோத் எனக்கு பிடிக்காதமா, ஒத்துக்க முடியாதமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து என் சாப்பாடு எடுக்கிற, சாப்பாடு செய்ய போனா அந்த சாப்பாடுல முட்டை நூடுல்ஸ்லாம் இருந்துச்சுல, முட்டைலாம் காலி ஆயிட்டு இருக்கு, இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டதால பார்வதிக்கு சாப்பாடு இல்லைன்ற அளவுக்கு காண்டாயிட்டாங்க. இதுல திவாகர் வந்து என்ன சொல்றாரு, என்ன பண்றாங்க, எஃப்ஜேக்கெல்லாம் கொடுக்க வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அது பார்வதிக்கு பிடிக்கல, அவன் என்ன எவ்வளவு அட்டாக் பண்ணிருக்கான், இதெல்லாம் பண்ணிக்கிறான், அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி. திவாகர் என்ன சொல்றாங்க, எனக்கு வினோத்தை பிடிக்காது, அப்ப வினோத்துக்கு மட்டும் உனக்கு சார்பா நீ கொடுக்குற, எனக்கு சார்பா வினோத்துக்கு கொடுக்க கூடாது அப்படின்னும் போது பேசாம நம்ம ரம்யா குத்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, ரம்யா குத்துடலாமா, நீ ரம்யா கொடுனா நான் சுபிக்ஷா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பக்கம் ரம்யா வந்து திவாகருக்கு ஆவாது, இன்னொரு பக்கம் பார்வதிக்கு சுபிக்ஷா ஆவாது. என்ன சொல்றாரு, நீ ரம்யா கொடு, நான் இவங்களுக்கு கொடுத்து ஈக்குவல் பண்ணலாம், 2 பேரும் ஈக்குவல் பண்ணி விட்டுலாம், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன் பங்குக்கு ஒரு ஆளு, என் பங்குக்கு ஒரு ஆளு அப்படின்னும் போது பார்வதி திரும்ப பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஒத்துக்கவே இல்லை. அந்த இடத்துல வந்து நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன், முதல் வாரத்துல இருந்து இந்த வாரம் வரையும் எவன் என்னை வச்சு செஞ்சானா அவனை பழித்திக்கிறது தான் இந்த டாஸ்க் அப்படின்ற ஒரு வன்மத்துல தான் இருக்காங்க பார்வதி. கம்ப்ளீட்டா இது உனக்கு கிடைச்சிருக்கு, அவனை நான் பழி வாங்கியே ஆகணும், இந்த சான்ஸ் விட்டா எனக்கு கிடைக்காது அப்படின்றதுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இவரு கூட கான்ஃபிளிக்ட் ஆகுது 2 பேருக்கும். ஒரு பக்கம் ரம்யாவுக்கு சந்தோஷம், நமக்கு வரப்போதே ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ரம்யா வந்து எல்லாத்தையும் சந்தோஷமா அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திவாகர் வந்து பேசும்போது திரும்ப ரம்யா, ஒரு பக்கம் பார்வதி ஒரு 6-7 வாட்டி கேட்டிருப்பாங்க, திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா திவாகரோட பிரச்சனை, திவாகர் ரம்யா ஈக்குவல் பண்ணலாம் காண்டாயிட்டு தான் அங்க சோபால போய் உட்காந்து தலைக்காணி தூக்கி ஒரு அடி. தப்பு, இட் வாஸ் ஏ வயலன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப தப்பு. இதுக்கு வந்து எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு ஏதாவது ஒன்று குத்து விடுங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போன வாட்டி அடிக்க போனதே தப்பு, இது கோவத்தில் போயிட்டு அடிக்கிறது, அது இதுன்ற பஞ்சா போச்சு. இல்லை வேற ஏதாவது இருந்திருந்தா அப்போ அடி எவ்வளோ பெருசாக விழுந்திருக்கும். இட் இஸ் நாட் ரைட் மக்களே, வெரி இது அதுக்கு ஒரு எல்லோ கார்டா ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டாதான் இந்த மாதிரி இதுங்கெல்லாம் நடக்காமல் இருக்கும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி பார்வதி போய் இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. உள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எசன்ஸ் எடுத்துட்டு போய் ஊத்த ட்ரை பண்ணாங்க எஃப்ஜேல. அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் இல்ல. நீங்க குவாலிட்டி மேனேஜரா எது பண்ணணுமோ அதை பண்ணணும், அதை விட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுலாம் ரொம்ப தப்பு. அது பார்வதி பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வெளியே வந்து சண்டை போட்டு திவாகர் பேசிட்டு இருக்காரு, உனக்காக நிக்கிறேன் பாரு, உனக்காக சப்போர்ட் பண்றேன் பாருன்ற மாதிரி இல்ல, என்ன ஒட்டுமொத்தமா என்ன குத்திட்டு இருக்கானு அடிச்சிட்டு இருக்கானு, நீ ஓவரா பண்ணிருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி திவாகர் கிட்ட ஏறிட்டு இருக்க டைம்ல பேசிட்டு இருக்க டைம்ல வரானுங்க வரிசையா அந்த கனிங்க வந்து ஒரு பக்கம் திவாகருக்கு மாதுளம்பழத்தை ஊட்டி விட்டுன்னு இருக்காங்க. பார்வதி காண்டாயிட்டான். ஏன்னா எத்தனை பேர் என்ன வராங்க, இத்தனை பேர் எதுக்கு நான் பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பேசுறாங்க. பார்வதி சொல்றதை கேட்கவே இல்லை, அவனுக்கு கண்டுக்கவே இல்லை. ஒரு பக்கம் பார்வதி இரிட்டேட் ஆகிட்டு கோவத்தின் உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா பார்வதி சொல்லும் போது எஃப்ஜி பண்ண மாட்டேங்கிறான், மற்ற திவாகருக்கு வந்து அப்படியே பயங்கரமா பண்ணி திவாகரை இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க. திவாகர் அந்த மயக்கத்துல ஜாலியா இருக்கிறார் ஒரு பக்கம். அது பார்வதியால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. பட் இது 2 பேரோட கோஆர்டினேஷன் மேட்டர் தான். அதுல 2 பேருக்கும் ஈகோ கிளாஷும் இருக்கு. இவருக்கு தேவையான நபர்கள் ஒரு பக்கம், இவங்களுக்கு தேவையான ஒரு நபர்கள்ன்ற போது ஒரு முடிவே வராது. இது இப்படியே மாத்தி நீண்டுகிட்டு தான் போவோம் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. திவாகர் தெரியும்ல, திவாகர் மனசுல ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா அவர் மாத்த மாட்டாரு. சோ இது வந்து என்னன்னா பார்வதிக்கு நாமினேஷன் போய் பாஸ் ஆகணும். திவாகருக்கு பிரச்சனை இல்லை, திவாகர் அவர் நினைக்கிறது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. இது 2 பேருக்கும் இருக்கிற ஈகோ, அதை எப்படி பேசி சால்வ் பண்றாங்கன்றதுதான் முக்கியம். இதுல திவாகரும் ஒரு பக்கம் காண்டாயிட்டார். என்னன்னா நீ கூட இருக்கே குழி பறிக்கிறேன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கோமாளின்ற மாதிரி பல விஷயங்கள் பண்றேன்னதுல காண்டாயிட்டாங்க. ஏன்னா அவங்க கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா பார்வதி சொன்ன ஃபுட்டு அவங்க ஃபுட்டு இவர் எடுத்து சாப்பிடுறது தப்பு தானே. அதே மாதிரி பார்வதி ரிப்பீட்டடா சொல்றதையும் கேட்கல. இதுல பார்வதி சைட்லயும் ஒரு 2-3 தப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட சொன்னா அந்த தலகாணி எடுத்து அடிச்சது தப்பு, எசன்ஸ் எடுத்து ஊத்துனது தப்பு, இன்னொரு கப்பம் செக்கரா இருந்து அது மேல போய் உட்கார்றது தப்பு. இந்த மாதிரி நிறைய தப்புகளும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திவாகரும் ஜாலியா இருப்போம், கெத்தா இருப்போன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகளை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.